பானு மேடம். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நாங்க சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே. இந்த தீபாவளி இவ்வளவு நாள் நீங்க கொண்டாடி இருப்பீங்கல்ல, அதுல வந்துட்டு நிகழ்ந்த காமெடியான அனுபவங்கள் ஏதாச்சும் நகைச்சுவை அனுபவங்கள் சொல்லுங்க. நாங்க ராக்கெட் இருக்கோம், நானே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். சரி. ராக்கெட் ஒரு வீட்டு தலைவர் எப்பவுமே தூது இருக்கும், தீபாவளி அன்னைக்கு அவங்க திறந்து வச்சிருந்தாங்க. சரி. நாங்க ராக்கெட் விட்டோமா, அதுவே பிடிச்சி அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. வீட்டுக்குள்ள போயிடுச்சு. இது காமெடியான அனுபவமா? அவங்க வீட்டுக்கு போய் ஒரு கண்ணாடி மாட்டிட்டாங்க, அந்த கண்ணாடி கிளாஸ்ல போய் மாட்டிக்கிச்சு. இது உங்களுக்கு காமெடி ஓகேவா? அவங்களுக்கு வருத்தம். ஓகே, நாங்க வீட்டுக்கு ஓடிட்டோம். அவங்க வெளியே வந்து யார் கவுண்டன்னு கேட்டாங்க. நான் இதுக்குள்ள இந்த ஒரு பையன் கவுத்துட்டு ஓடிட்டாங்க. என்ன பட்டு இப்படிவோ தெரியல, இப்படி பண்ணிட்டு அப்படின்னு. அதான் என்னோட ஜோக்கு. பரவாயில்ல, இதான் வந்து பரவாயில்ல, நல்ல காமெடியான அனுபவம் தான். அடுத்தவங்களோட ஒரு கஷ்டத்தை ஏத்துக்கிட்டு நீங்க சிரிச்சுக்கிட்டீங்க. ராக்கெட் விடும் போது பார்த்து விடணும், வெடி வைக்கும் போது பார்த்து வைக்கணும். ஓகே பானு, அண்ணன் ரொம்ப நாள் வச்சு பேசிட்டாரு. வீட்டுல எல்லாத்தையும் கேட்டா சொல்லுங்க. மறுபடியும் பல யாரும் இருக்கலாம். கண்டிப்பா எல்லாத்தையும் கவிதை இருக்கா? எனக்கு போர் அடிச்சு. புரியல. கவிதை சொல்லி எனக்கு போர் அடிச்சு போச்சு. உங்களுக்கே போர் அடிச்சுச்சா? அதனால ஒரு நாள் விட்டு விட்டு கவிதை சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். ஓகே, ஒரு நாள் விட்டுட்டு சொல்லலாம். ஓகே, அதாவது வந்துட்டு ராக்கெட் விட்டோம், அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போயிருச்சு அப்படின்னு வந்து சிரிச்சுட்டே சொன்னாங்க. இது வந்து சில நேரத்துல வந்துட்டு அபாயகரமா கூட அமையலாம். இது வந்துட்டு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படல, அதனால சந்தோஷமா எடுத்துக்கலாம்னு கூட சொல்லலாம். ஆனா இதே பாதிப்பு ஏற்பட்டா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே ஓகே நேயர்களே, இதோட நாங்கள் கிளம்பிக்கிறோம். இவ்வளவு நேரம் விழித்திருந்து காத்திருந்து பார்த்திருந்து ரசித்திருந்து அனைத்து அன்பு நேயர்களுக்கும் இனி என்ன உங்கள் அன்பு தொகுப்பாளர் ஷாம்குமார், தினேஷ்.